அம்பாளுடைய பிரபாவத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன வியாசரை பார்த்து ஜனமேஜயன் கேள்வி கேட்குறான். இப்போ அதாவது நீங்கள் சொல்லிருக்கையில் அம்பாவுடைய யஜ்ஞம் எப்படி பண்ணுறது, தேவியுடைய யாகத்தை எப்படி பண்ணுறது, அவள் எப்படி உற்பத்தி ஆனாள், எங்கே உற்பத்தி ஆனாள், அதனால் என்ன குணமுடையவள் அவள், அதனால் அது மாதிரி அவளுடைய மகம்னு யாகத்தை எப்படி செய்யணும், அவளுடைய சொரூபம் எப்படி பல சந்தேகங்கள் ஜனமேஜனுக்கு வருது. அடுத்த கேள்வி கேட்குறான், பிரம்மாண்டத்தோட உற்பத்தி எப்படி ஏற்பட்டது விஸ்தாரமாக சொல்லணும். ஏன்னா நான் நினச்சிட்டு இருக்கேன் பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் இருக்காளே அவள் தான் இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி பாலனம் சம்ஹாரம் இப்படி 3 காரியத்தை செய்கிறதுக்கு 3 தேவர்கள் இருக்கிறார்கள்னு. அவள் சுதந்திரமாக அதை செயல்படுறாளா இல்லை யாராவது தூண்டப்பட்டு அவர்கள் இவ்வாறு செய்கிறார்களா? ஸோ அவர்கள் வேறு யாருக்கையாவது அடிமையாக வேலை செய்கிறார்களா, பரதந்திரமாக இருக்கிறார்களா இல்லை சுதந்திரமாக இருக்கிறார்களா? அது மாதிரி காலத்தின் வசப்பட்டவர்களா, அவர்களுக்கும் மரணம் உண்டா? ஸோ காலத்தின் வசம்னு மரணம், அவர்களும் மரணிப்பார்களா, அவர்களுடைய உடல் எப்படிப்பட்டது, நம்மளை மாதிரியே இந்திரியங்கள், நம்மளை மாதிரியே அந்த உடல் மனசு தாதுக்கள் 7 சப்த தாதுக்கள் இதெல்லாம் ஆனதா அவர்களோட உடம்பு இல்லை வித்தியாசமானதா? இதை அவள் எந்த திரவியத்தினால் அவர்களெல்லாம் அமைக்கப்பட்டார்கள், யார்? பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும். ஸோ எப்படி அவர்களுடைய பிரமாணத்தை ப்ரூஃப், அவளுடைய பிரமாணம் போகம், அவளை பற்றி அறிவது எப்படி, அவளுடைய நிவாசஸ்தானம் எது, இது எல்லாமே நான் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் சொல்லணும் தயவுசெய்து அப்படின்னு வியாசரை பார்த்து ஜனமேஜயன் கேட்குறான். இப்போ வியாசர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்பா நீ கேட்ட கேள்வி பயங்கர பாரமான ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி கேட்டிருக்காய். இதே கேள்வியை முன்னாடி ஒரு வாட்டி நாரதரை நான் அந்த நதிக்கரையில் பார்த்தேன். ஸோ என்னுடைய ஆசிரமத்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த நதிக்கரையில் நாரதரை பார்த்து இதே கேள்வியை நான் கேட்டேன்ப்பா. யார் ஏதோ ஒரு கர்த்தா இருக்கணும் இல்லையா, இந்த உலக சிருஷ்டியாக இருக்குது கரெக்ட், இந்த உலகத்துக்கு கர்த்தா இல்லாமல் ஒரு சிருஷ்டி ஏற்படாதே, யார் அந்த கர்த்தா? ஒருவேளை மகாதேவன் என்று சொல்லக்கூடிய அந்த சிவன் தான் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சாரா? அது காரணம் எல்லாமே அதாவது சம்சாரத்தை எல்லாம் கடத்தி வைக்கக்கூடிய அந்த நிர்மலமான ஹரன் அல்லது சிவன் அவர் தான் காரணமா? இல்லை விஷ்ணு புக்தியை கொடுக்குறார் முக்தியை கொடுக்குறார், இந்த லோகத்தில் இருக்கும்போது போகங்களை தரார், செத்தப்புறம் மோட்சத்தை கொடுக்குறார், அப்பேற்பட்ட விஷ்ணு தான் காரணமா? இல்லை பிரம்மான்னு சில பேர் சொல்கிறாளே, பிரம்மா தான் அவர் தான் சுரர்களுக்கு தான் ஈஸ்வரான அவர், பகவானுடைய நாபி பத்மத்திலேருந்து உதித்தவர், அவர் தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு சில பேர் சொல்கிறா. சில பேர் என்ன சொல்கிறா, இதெல்லாம் தாண்டி சூரியன் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்கிறா. அதனால் அந்த சூரியனை ஆராதிக்கிறார்கள். இல்லை இந்திரன் தான் படைச்சான்னு நினச்சிட்டு இந்திரன் ஆராதிக்கிறார்கள். யஜ்ஞத்துக்கெல்லாம் அதீஷனான அந்த ஏன்னா யஜ்ஞத்துக்கெல்லாம் இந்திராய சுவாகா அப்படின்னு கொடுக்கறதுனால இந்திரன் தான் எல்லாத்தையும் படைத்தவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. சில பேர் வருணனை சொல்கிறா, சில பேர் அக்னி தேவனை சொல்கிறா, குபேரன், அப்புறம் கணாதீஷனான பிள்ளையாரை சில பேர் படைப்பாளின்னு சொல்கிறா. இப்படி பல பேர் ஆரியாகன சிறந்தவர்கள் அவர்கள் கூட இந்த மாதிரி பல விதமாக இந்த உலகத்தோட சிருஷ்டியை பற்றி சொல்கிறாளே, இதில் எதாக்கும் கரெக்டு, யார் தான் இங்கே சிருஷ்டிகர்த்தா அப்படின்னு நான் கேட்டேன். இதுக்கப்புறம் மேலும் நான் கேட்டேன், வியாசர் சொல்கிறாருங்க. ஸோ மேலும் நான் கேட்டேன், அம்மா இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினது ஒருவேளை பிரம்மாத்மிக்க ஸ்வரூபிணி என்று சொல்கிறோமே, அந்த ஐக்கிய ஸ்வரூபிணியான அந்த தேவிதான் இதை சிருஷ்டித்தாளா? அவள் தான் இந்த உலகத்துக்கெல்லாம் அம்மாவா? எல்லா பூதங்களுக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய அவள் தான் சிருஷ்டிகர்த்தாவா? அவள் தான் ஈஸ்வரி, சர்வ லோகத்துக்கெல்லாமே ஈஸ்வரியான அவள் நிர்குணாம் சகுணம், அவள் நிர்குணமாகவும் இருப்பாள் சகுணமாகவும் இருப்பாள். அப்படிப்பட்ட வைஷ்ணவி, சாங்கரி, பிராமி, வாசவி எப்படி சொன்னாலும் அந்த தேவியை அவள் தான் இந்த உலகத்தை வாராகி, நரசிம்ஹி பல பேர்கள் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த வேத மாத்திரம் வேதத்துக்கெல்லாம் தலைவியான அம்மாவான அவள் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாளா? அவளே தான் மோட்சத்தை கொடுக்கிறாளா? முமுட்சுகளுக்கு மூக்ஷுனா மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு மோட்சத்தை தரக்கூடியவள். பல அர்த்தினாம்னு பலனை விரும்பக்கூடியவர்களுக்கெல்லாம் பலத்தை கொடுப்பவளாக இருப்பவள் அவளே தான் சிருஷ்டிகர்த்தாவா? அதே மாதிரி சில பேர் சொல்கிறா, சில பேர் அவளையே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறா. பிரம்மம் சொன்னது ஆகாரம் இல்லாத, உருவம் இல்லாத, நிர்லேபம், எதுலேயுமே ஒட்டாத, மாயை கூட ஒட்டாது, அப்பேற்பட்ட நிர்குணமாக இருக்கக்கூடியவள் என்று சில பேர் சொல்கிறார்கள். வேதங்கள் உபனிஷதம் எல்லாமே அப்படியே ஜபத்தினால் துதிக்கக்கூடிய அந்த தேவிதான் கிரியேட் பண்ணினாளா? இல்லாட்டனா சகசிர நயனக புருஷகன்னு சொல்லக்கூடிய சகசிராட்சி சகசிரபாத் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, 1000 கைகள் 1000 கால்களோடு கூடிய அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரா? சில பேர் சொல்கிறா விஷ்ணுவுடைய பாதம்தான் ஆகாசம் வேறில்லை, விஷ்ணுடைய பாதம் வேறில்லை. ஏன்னா அவர் திருவிக்ரம் அவதாரத்தில் அப்படி தானே எடுத்தார், உலகம் முழுசையும் பாதத்தினால் அளந்தாரா இல்லையா? அதனால சில பேர் விஷ்ணுவுடைய பாதமே தான் ஆகாசம் என்று சொல்கிறார்கள்.
அவர் எப்படிப்பட்டவர்னா சாந்தமாக இருக்கக்கூடியவர், வீரஜம்னு குற்றமற்றவராக இருக்கக்கூடியவர், அவர்கிட்ட ஒரு அப்பழுக்கு கிடையாது, அப்பேற்படையவர், சாந்தமானவர், புத்திசாலியான அப்பேற்பட்ட அந்த புருஷோத்தமன் தான் கிரியேட் பண்ணினாரா. பல பேர் அப்படி அப்படி அவளுக்கு தகுந்த மாதிரி சொல்கிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறான்னா, யார் ஒருத்தரால் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்க முடியுமா, இது ஒருத்தராக இருக்க முடியாது, பல பேர் இதில் இருப்பார்கள், ஒருத்தரால் இது செய்ய முடியாது அப்படின்னு சில பேர் சொல்கிறார்கள். சில பேர் என்ன சொல்கிறா, இல்லை இல்லை இது தானே வந்துடுது, ஒருத்தருமே இதுக்கு காரணம் கிடையாது, ஈஸ்வரன்கிறது இதே கிடையாது, இது தானே உலகம் தனியே தோன்றியது அப்படின்னு சில பேர் சொல்கிறா. அது காரணம் புருஷோத்தமனுக்கு எந்த விதமான காரியம் கிடையாது, அவர் எதுக்கு காரியம் பண்ண போகிறார், அதனால அவர் காரியமெல்லாம் பண்ணலை, சுபாவத்தினாலேயே இந்த பிரகிருதி ஆகப்பட்டது ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சாங்கிய யோகத்தில் உள்ள முனிவர்கள்லாம், கபிலர் முதலியவர்கள்லாம் அப்படி சொல்கிறார். இந்த மாதிரி பல சந்தேகங்கள் எனக்கு ஏற்படுகிறது. இப்படி வியாசர் நாரதரை பார்த்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இது கேட்ட உடனே இவர் நம்ம ஜனமேஜயன் வியாசரை பார்த்து, சரி தர்மம் எப்படிப்பட்டது, தர்மத்தை அறிய நான் ஆசைப்படுறேன், தர்மத்தோட லட்சணம் என்னது, எதைத்தான் தர்மம்னு சொல்கிறா, ஏன்னா தர்மத்தோட லட்சணம் எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. நிறைய பேர் தேவர்கள் சத்துவகுணமோடு உள்ளவர்கள் தான், அவர்களை கூட அசுரர்கள் பீடிக்கிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார். சத்துவகுணமுடைய தேவர்களே இப்போ பிடிக்கப்படுகிறார்களே, இது என்ன காரணம், இது என்ன தர்மத்தோடு சேர்த்தி. அதே மாதிரி என்னுடைய வம்சத்தவர்கள் பாண்டவர்கள் எல்லாருமே, என்னுடைய வம்சத்தில் வந்தவர்கள் எல்லாருமே தர்மத்தையே குறிக்கோளாக கொண்டு யுதிஷ்டிர முதலானவர்கள் இருந்தார்கள், சதாச்சாரத்திலே நிலை பெற்றவர்கள். அவர்களுக்கு பலவித துக்கம் வந்ததே, எவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சாவா. அப்போ தர்மத்துக்கு என்னதான் அர்த்தம், தர்மம் எங்கே நிலை பெற்று இருக்கிறது. அதனால் என்னுடைய ஹிருதயம், வியாசரே, நான் என்னுடைய மனசு இதெல்லாம் நினச்சாலே நடுங்கிறது. இதை இப்போ தர்மத்தோட லட்சணம் தான் என்ன. ஸோ என்னுடைய சம்சயத்தை நீங்கள் தான் அறுப்பதற்கு தகுதியானவர்கள். ஆகவே நீங்கள் எனக்கு இந்த சம்சாரத்தை கடல்லேருந்து என்னை காப்பாற்றணும், இந்த கஷ்டத்துலேருந்தெல்லாம் என்னை காப்பாற்றணும். நீங்கள் தான் ஞான போத்தம்னா போட்டு, ஞான விளக்காக ஞான போட்டாக நீங்கள் இருந்து கொண்டு என்னை இந்த சம்சார கடலிலிருந்து தாண்டி வைக்கணும். அப்படி நான் மூழ்கின்றே இருக்கேன், சம்சார கடலில் மீண்டும் மீண்டும் மூழ்கின்றிருக்கேனே, இந்த மோகத்தில் அடைஞ்சிருக்கேனே, என்னை காப்பாற்றுங்கோ அப்படின்னு ஜனமேஜயன் வியாசரை பார்த்து கேட்குறேன். ஸோ வியாசர் சொல்கிறார், ஜனமேஜயனே, நான் இந்த கேள்வியை நாரதத்தை இப்படிலாம் கேட்ட உடனே, யார் சிருஷ்டி பண்ணுறாங்க கேட்ட உடனே அவர் எங்கிட்ட சொன்னது என்னென்னா, எனக்கும் இந்த சந்தேகம் வந்தது, நானும் எங்கள் அப்பாட்ட போய் இதை பற்றி கேட்டேன். அப்பா யார், பிரம்மா. ஸோ நாரதர் பிரம்மாட்ட போய் இதே சந்தேகத்தை கேட்டுக்கார், யாருப்பா சிருஷ்டிகர்த்தா, ருத்ரனா இல்லை விஷ்ணுவா இல்லை பிரம்மாவா, யார் தான் க்ரியேட் பண்ணினா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நீங்கள் தான் இதை நீக்க வேண்டும் அப்படின்னு நான் போய் எங்கள் அப்பாவான பிரம்மாட்ட போய் கேட்டேன். இந்த தத்துவம் தெரியாமல் எனக்கு சாந்தியே ஏற்பட மாட்டேங்கிறது, மனசு அப்படியே அலப்பாயிருது. அதனால் இந்த மாதிரி சந்தேகத்திலோடு இருக்கக்கூட நான் யார்கிட்ட போய் நான் யாரை பூஜை பண்ணணும், யாரை நான் அர்ச்சனை பண்ணணும், இப்படியெல்லாம் எனக்கு சந்தேகம் வருகிறது அப்படின்னு எங்கள் அப்பாட்ட போய் கேட்டேன். அப்போ பிரம்மா, லோகத்துக்கெல்லாம் பிதாமகர் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மா வியாசரே அப்படின்னு கூப்பிட்டு என்ன விஸ்தாரமாக அந்த பிரம்மா சொன்னதை சொல்கிறார். ஸோ பிரம்மா இப்போ என்ன பேசினார் நாரதர்கிட்டங்கிறத பார்க்குறோம். நாரதரே, எனக்கும் இந்த கேள்வி ரொம்ப நாளைக்கு தெரியாமல் தான் இருந்தது. நான் யார் இதை சிருஷ்டி பண்ணினா இந்த உலகத்தை அப்படின்னு நான் ரொம்ப சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன். முன்னாடி ஒரு வாட்டி உலகமெல்லாம் பிரளயத்தில் அடங்கி போச்சு, வெறும் தண்ணி மட்டும் தான் எல்லா இடத்துல இருந்தது. அப்போ நான் திடீர்னு பார்க்குறேன், ஏதோ ஒரு தாமரை தண்டு மேலே நான் உட்காண்டிருக்கேன், ஒரு தாமரை தண்டு தண்ணியிலேருந்து வந்திருக்கு, அது மேலே நான் உட்காண்டிருக்கேன். இதை பார்த்த உடனே நான் எங்கேருந்து வந்தேன், இந்த தாமரை தண்டு இந்த தண்ணியில் ஒன்றுமே இல்லையே, இந்த சமயத்தில் இது எப்படி வந்தது அப்படின்னு போய் அடியில் பார்க்கலான்னா பூமியே தென்படலை, அதோட அடிபாகமே எனக்கு தென்படலை. அப்படி என்னதான் இதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டுது. சரி தபஸ் பண்ணினேன், தபஸ் பண்ணி முடிஞ்ச உடனே சிருஷ்டி பண்ணுன்னு ஒரு சத்தம் வந்தது. அப்போ சிருஷ்டி பண்ணலான்ட்டு நான் என்ன பண்ணுறது, எப்படி போய் சிருஷ்டி பண்ணுறது, எதை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணுறது, இப்படிலாம் நான் குழம்பிட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் பார்த்தா 2 அசுரர்கள் என் முன்னாடி நின்றுட்டா. மது கைடவர்கள் என்று 2 அசுரர்கள் எங்கூட சண்டை போடுறதுக்கு. என்னால் அதை அவளோடலாம் சமாளிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு நான் உடனே அந்த ஆதாரமாக இருந்த அந்த விஷ்ணு
அவர்கிட்ட வந்து அவரை எழுப்பி அவரை வச்சு சண்டை போடலாம் நான் நினச்சேன். ஆனால் விஷ்ணுவோ பயங்கரமான நித்ரையில் ஆட்கொள்ளப்பட்டு இருந்தார் அவர். ஸோ அந்த நித்ராதேவி அவர் ஆட்கொண்டிருக்காளே, அந்த நித்ராதேவியை நோக்கி நான் ஸ்துதி பண்ணினேன். அந்த நித்ராதேவி ஆகப்பட்டவள் அவளுடைய சரீரத்தை எங்கிருந்தும் அவள் வெளிப்பட்டு மேலே நிற்கிற ஆகாசத்தில் நின்று. அப்போ தான் பார்க்குறேன் நான், அவிதர்க்கிய சரீரம், அதாவது இப்பேற்பட்ட சரீரம்னு அவளை வர்ணிக்கலாம் முடியாதுப்பா, வர்ணனைக்கு அப்பாற்பட்டவளாக இருந்தாள். அப்படியே ஆபரணங்களோடு ஜொலிக்கிறா அந்த தேவி, அப்படி வானத்தில் நிற்கிறா. ஸோ விஷ்ணுவுடைய தேகத்தை விட்டுவிட்டு அப்படி வெளியில் வந்து ஆகாசத்தில் நின்று கொண்டிருந்தவளை பார்த்து அவளை பார்த்துட்டு ஜனார்தனனாகப்பட்டவர் ஓகே தேவி அங்கே இருக்கான்னு பார்த்தார். ஆனால் அவரே சண்டை போட ஆரம்பித்தார். ஒரு 5000 வருஷம் மதுக்கைடரோடு சண்டை போட்டார். சண்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஜெயிக்கிறது கஷ்டம்னு தோணித்து. ஸோ இந்த அசுரர்களை என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தோணித்து. அதுக்கப்புறம் தேவியோட சகாயத்தினால அவளுடைய அனுகிரகத்தால் அந்த மதுகைடவர்களை அந்த விஷ்ணு ஆகப்பட்டவர் கொன்றார். தன்னுடைய தொடைக்கு இடுக்கில் நசுக்கி தேவியோட வரத்தினால அவர்களை மாயைக்குள் ஆட்பட்ட அவர்களை அந்த வரத்தால் ஏமாற்றி அப்படியே அவர்களை கொன்று விட்டார் அவர். அப்போ நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம், யார் தேவி மேலேருந்து பார்க்குறா. அதுக்கெல்லாம் ருத்ரன் அங்கே வந்துட்டார், சிவன் அங்கே வந்துட்டார். அப்போ நாங்கள் 3 பேர், சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் பார்த்தோம், தேவியை பார்த்தோம். அப்படி பரமமான சக்தி ஸ்வரூபியான அவளை நாங்கள் அப்படியே மனசில் அவளை தாங்கிண்டு அவளை ஸ்துதித்தோம். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்துதித்தோம். அப்போ அவள் கிருபையோடு கூட எங்களை பார்த்து சொன்னா, ஸோ ஹே பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் அவா காரியத்தை பண்ணுங்கோ. இப்போ வந்து உங்களுக்கு தடையெல்லாம் நீங்கள் போயிடுத்து, அசுரர்கள் கொல்லப்பட்டார்கள், நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் ஈடுபட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் பண்ணலாம் அப்படி சொன்னால், எங்களுக்கு தெரியலையம்மா எப்படி சிருஷ்டி பண்ணுறதுன்னெலாம் தெரியலையே, இந்திரியங்களெல்லாம் அது இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, இப்போது தன்மாத்திரைகளோ இந்திரியங்களோ குணங்களோ எதுவுமே எங்கள்கிட்ட இல்லையே, நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது திடீர்னு அங்கே ஒரு விமானம் வந்தது. ஸோ அந்த விமானத்தில் எங்களை ஏற சொன்னா தேவி. ஸோ நாங்கள் 3 பேர் அந்த விமானத்தில் ஏறின உடனே அப்படியே அந்த விமானம் பறக்க ஆரம்பிச்சுடுது. ஸோ நாங்கள் உட்காண்ட உடனே அது அப்படியே பறந்து அந்த தேவியை அதை தூண்டிவிட்டு அதை செலுத்தினாள். ஸோ அந்த விமானம் அப்படி மனோவேகத்தில் போச்சு, சாதாரண வேகம் இல்லை, மனோவேகத்தில் போச்சு. அப்படி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு எங்களை அழிச்சிட்டு போச்சு அந்த விமானம். ஸோ அங்கே வந்து பிரளய ஜலமாக இருந்தது. இப்போ நாங்கள் பார்த்த இடத்துல ஃபுல்லாக பிரளய ஜலமாக இருந்தது. ஆனால் நாங்கள் போன இடத்துல பார்த்தா அங்கே ஜலமே இல்லை. ஸோ ஜலமே இல்லாத ஒரு இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம். இப்போது அந்த விமானத்தில் ஏறி போனோம். அங்கே ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், என்னடா இது இப்படி ஒரு ஜலமே இல்லாமல் ஒரு இடம் இருக்கே, எல்லா இடமும் ஜலமாக இருந்தது தான் நமக்கு தெரியும், இப்போ ஒரு ஜலமில்லாத இடத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சின்னு பார்க்குறோம். அப்போ அழகான தோட்டம், மான் மயில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு தோட்டத்தை பார்த்தோம். அந்த இடத்துல போய் பார்த்தானே அங்கே இன்னொரு இந்திரனாட்டுமே ஒரு ராஜா இருக்கார். அங்கே இந்திரன் மாதிரி ஆண்டுன்னு இருக்கான். அந்த விமானத்தின் மேலே பார்க்குறோம், அந்த இடத்துலையும் தேவி அங்கேயும் நிற்கிறான். ஸோ எங்களை தூண்டி விட்டுட்டு அவளும் அங்கேயே மேலே வந்து நிற்கிறா. திடீர்னு ஆகாஷம் அந்த இந்திரலோகத்திலேருந்து படக்குன்னு பறந்துடுது, மீண்டும் பறந்தது. ஸோ இந்திரலோகத்தில் ஐராவதம் அப்புறம் நந்தன தோட்டம் எல்லாத்தையும் தாண்டி அந்த விமானம் பறந்து அடுத்த லோகத்துக்கு வந்தது. ஸோ மீண்டும் நாங்கள் கந்தர்வ லோகம் ஒன்று பார்த்தோம், அப்புறம் யட்சர்கள் லோகம், வித்யாதரர்களுடைய லோகம், இப்படி பல லோகங்களை நாங்கள் பார்த்து கொண்டே வந்தோம். அப்படி இந்திரலோகம் மட்டும் இல்லை, எல்லா வருணனோட உலகம், அப்படி எல்லா உலகமே இதோ அப்படியே ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி பல அந்த மாதிரி உள்ள லோகங்களையெல்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்படி பார்த்து கொண்டே வந்து அங்கே சூரியனை பார்க்குறோம், அக்னியை பார்க்குறோம், எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் நாங்கள். அதே மாதிரி குபேரனோட லோகத்தை பார்த்தோம், அங்கே ஒரு பிரம்ம லோகத்தை பார்த்தோம். ஸோ அங்கே பார்த்தா அங்கே ஒரு பிரம்மா உட்காந்துருக்கார். ஆஹா, நானும் ஒரு பிரம்மா இருக்கேன், இது ஒரு பிரம்மா இருக்கார், இது எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். அங்கேயே ஒரு பிரம்மாவை பார்த்த உடனே அப்போ மற்ற 2 பேரும் விஷ்ணுவும் ருத்ரனும் என்னை பார்த்து கேட்டால், ஏப்பா நீ ஒரு பிரம்மா இருக்கு, இங்கே ஒரு பிரம்மா இருக்காடே. ஆமாம், எனக்கே அது புரியலையே அப்படின்னு தான் நான் சொல்ல முடிஞ்சுது. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே அடுத்த விமான லோகத்துக்கு போயிடுத்து. அது எங்கே போச்சுன்னா கைலாச சிகரம் மாதிரியே இன்னொரு கைலாசம் மேலே தான் அது. ஸோ அங்கே போச்சு. அங்கே யட்சர்கள் எல்லாருமே இருக்கா. ஸோ அங்கே ஒரு வாடிக்கா தோட்டம் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு போச்சு இந்த விமானமாகப்பட்டது. ஸோ அங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு சிவன் வெளியில் வர்றார். உடனே நாங்கள் 2 பேரும் பார்த்து சிவனை பார்த்து கேட்டோம், எப்பா இங்கே நீ ஒரு சிவன், இவர் ஒரு சிவன் இருக்காரு அப்படின்னு. ஸோ உடனே மாதிரியே தான் இருக்கார் அவரும். வியாகிரச்சர்மன் இந்த புலித்தோல் ஆடையெல்லாம் போட்டுட்டு இப்படி ஒரு சிவன் இருக்காரு அப்படின்னு அந்த புத்திரர்கள், அவருடைய 2 புத்திரர்கள் பிள்ளையாரும் முருகனும் வேற. ஸோ அங்கே இங்கே நடமாடின்னு இருக்கான். அவள் கூட பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம் நாங்கள்.
ஸோ எல்லாருமே ஜெய ஜெயா ஜெய ஜெயா சொல்லிட்டு இருக்கா அந்த லோகத்தை கைலாசத்தில். இப்படி அந்த லோகத்தை எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு திருப்பி அந்த விமானம் அங்கேருந்து பறந்து வைகுண்ட சதனம் வைகுண்ட லோகத்துக்கு போயிடுது. நேராக வைகுண்டத்துக்கு லோகம் போன உடனே அங்கே ஒரு விஷ்ணு இருக்கார். என்னடா இது விஷ்ணு இப்போ விஷ்ணுவே ஆச்சரியப்படுறார், என்ன இப்படி நம்மளே மாதிரி ஒருத்தர் இருக்காரு, யார் இவர் அப்படின்னு அவர் கொஞ்சம் மனசில் ஆலோசிக்கிறார். ஸோ மனசில் ஆலோசித்த உடனே விஷ்ணுக்கு மனசில் ஸ்புரிக்கிறது, ஓஹோ இது தேவியோட காரியம்தான் இது அப்படின்னு அவருக்கு ஸ்புரிக்கிறது. அதனால அவர் என்ன சொன்னார்னா, நம்ம தேவியை இப்போ நம்ம பார்க்க போகலாம். அப்போது நம்ம ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா. இவன் முதல்ல என்னடான்னு அர்த்தம் புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது விஷ்ணுவே வெளிவந்து சொல்கிறார், இல்லை இது தேவியோட காரியம், நம்ம தேவியோட தீபத்துக்கு போகலாம். ஸோ அந்த லோகத்துக்கிட்ட தான் நிற்கிறது இந்த விமானம் அப்படின்னு இந்த ஊருக்கு வெளியில் நிற்கிற விமானத்துலேருந்து முதல்ல இறங்குறான். அந்த தேவியோட அந்த லோகத்தை பற்றி வர்ணனை கொஞ்சம் வருது. ஸோ அப்படி அழகாக இருக்குது. தேவிக்கு நிறைய பேர் செடிகள்லாம் இருக்கா, நிறைய பேர் அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு நிறைய லேடிஸ் எல்லாம் அப்படி சுற்றி வந்துட்டுருக்கா. அப்படிப்பட்ட ஒளிமயமான தீபமாக இருக்குது அந்த தீபம், மணி தீபம்னு சொல்லலாம். ஸோ அந்த லோகத்தில் தேவி உட்காண்டிருக்கா. அவள் தான் ஹ்ரீங்கார ஸ்வரூபிணின்னு சொல்ல மாட்டோமா, பீஜாட்சரம். ஸோ பீஜ மந்திரத்துக்கான ஹ்ரீங்கார ரூபிணியாக அந்த தேவி வேறு அங்கே இருக்கா. ஸோ எப்படியாவது உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிண்டு வாசலில் வரா. ஸோ அங்குள்ள தேவிகளோட பேரெல்லாம் போட்டிருக்கு, ஹிருல்லேகா, புவனேஷி அப்படின்னு எல்லாம் பெயர்களுடைய செடிகள்லாம் அவளுக்கு பரிசாரகம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நவாவரணத்தில் பார்த்தோம்னா இந்த தேவிகளோட பேர் தான் வருது. அனங்க குசுமா அப்படிங்கிற தேவிகளோட பெயர்கள்லாம் நம்ம நவாவரணம் பாடுற வச்ச வருது. ஸோ அந்த தேவிகள் எல்லாம், அந்த அப்சரஸ்கள், தேவ பெண்மணிகள் எல்லாருமே அந்த லோகத்தில் இருந்துட்டு தேவிக்கு பரிசாரகம் பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு அங்கே நடமாடிட்டு இருக்கா. ஸோ இவள் தான் நமக்கு எல்லாத்துக்குமே ஆதி காரண பொருள் இவள் தான் அப்படின்னு விஷ்ணு சொல்கிறார். அதுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு 3 பேர் கேட்டுக்கிட்ட வந்த உடனே 3 பேரும் பெண்ணாக மாறிடுறான். 3 பேருமே பெண் ரூபமாக மாறிவிடுகிறார்கள். அது மட்டும் இல்லை, பெண்ணாகிறதுக்கு முன்னாடியே விஷ்ணு இவாள்கிட்டலாம் அவளுடைய பெருமையை பற்றி கொஞ்சம் நல்ல விலாவாரியாக சொல்கிறாரு. முன்னாடி ஆலிலேயில் குழந்தையாக நான் உழண்டுட்டு இருந்தேனே, அதுக்கு காரணமும் இந்த தேவி தான். பிரளய ஜலத்தில் ஆலிலை கிருஷ்ணனாக நான் இருந்தேனே, அப்போ இவ தான் என்னை தாலாட்டி சீராட்டி அந்த இலையில் என்னை தாலாட்டினா அவ தான் இந்த தேவிதான், சர்வேஸ்வரியான தேவிதான். 1,00,000 1 பங்கு கூட யாருமே அவளுக்கு ஈக்குவலாக வர முடியாது. 1,00,000 1 பங்கு கூட யாருமே அவளுக்கு ஈக்குவலாக வர முடியாது. அப்படி இருக்கும்போது அவளுடைய பெருமையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி சின்ன குழந்தையாக என்னை ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி தாலாட்டி கொண்டு வந்தாலே இந்த ஆளில கிருஷ்ணனாக என்ன, அவள் அப்பேற்பட்ட தேவியை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போய் அப்படி பெண் ரூபம் எடுத்து விட்டார்கள் அந்த 3 பேரும். இப்படி பலவிதமான அலங்காரமாக எங்களை அலங்கார பெண்மணிகளாக ஆக்கி விட்டாளா தேவி. அதோடு நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போனால் அங்கே நிறைய பெண்கள் இருந்தார்கள். அவளுக்கு செடிகள் நிறைய பேர் காரியம் பண்ணிட்டுருக்கா. பல கலர் ட்ரெஸ்ஸோட நீல ட்ரெஸ் போட்டுருக்கா, ரத்த கலரில் ஆடை போட்டுருக்கா, அப்படி மஞ்சள் ஆடை போட்டுருக்கா. அப்படி பல பேர்கள் அவளுக்கு காரியம் பண்ணிட்டு இருந்தா. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துன்னு நாங்கள் உட்காண்டிருந்தோம். ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தோம். வீணை வாசிக்கக்கூடியவா சில பேர் இருக்கா, மிருதங்கத்தை அடிக்கிறவா சில பேர் இருக்கா. அப்படி சந்தோஷமாக இருந்தது அந்த லோகமே. ஸோ பிரம்மா இதெல்லாம் நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார். அப்போ நாரதரே கேளு, நான் அங்கே அவளுடைய நகம், அந்த காலில் உள்ள நகத்தில் அது ஒரு கண்ணாடி மாதிரி பளபளங்கிறது அவளுடைய நகம். அந்த நகத்தில் ஓரமாக சின்னதாக இந்த பூமி இருக்குது, அதையும் நாங்கள் பார்த்தோம். ஸோ பூமியை அவளுடைய கால் நகத்தில் ஒரு சிறு பங்காக நாங்கள் அதை பார்த்தோம். அவளுடைய தாமரை பாதங்களில் அகில உலகம், ஸ்தாவரம், ஜங்கமம் எல்லாமே அங்கே விஷ்ணு, ருத்ரன், வாயு, அக்னி, யமன், ரவி எல்லாருமே சகல பேர்களும் அவளுடைய அந்த உடலில் எல்லாருமே நாங்கள் அவர்களை எல்லாருமே பார்த்தோம். அது மட்டும் இல்லை, நான் பிறந்த அந்த தாமரை மேலே நான் அமர்ந்தேன்னு சொன்னேன், அந்த தாமரையை நான் பார்த்தேன். அதே மாதிரி விஷ்ணு சேஷாஷாயியாக இருக்கக்கூடிய விஷ்ணு, அவர் தானே அந்த விஷ்ணு ஆகப்பட்டவர் அந்த சேஷாஷாயியான விஷ்ணுவை பார்த்தார். சகலமும் நாங்கள் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். அவளுடைய கால் நகத்தில் இது அவ்வளவும் தெரிஞ்சுது எங்களுக்கு. இப்படி நாங்கள் ஆச்சரியம் மேலிட்டு 3 பேர் அங்கே அப்படி நான் ஆச்சரியமாக நின்றுட்டு இருக்கும்போதே பார்த்தா 100கணக்கான வருஷம் ஓடிய பிடித்து. அதுக்குள்ளே 100கணக்கான வருஷங்கள் பார்த்துட்டே இருக்கும்போதே போயிடுத்து.
அந்த தீபத்தில் இப்படி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த நாளெல்லாம் வெடியை போயிடுத்து தேவியுடைய சக்திகள்லாம் இருக்காளே, சக்திகள் அந்த நல்ல பெண்ணுருவம் கொண்ட அந்த சக்திகள் எல்லாருமே நிறைய ஆபரணங்களோடு இருக்கக்கூடிய பெண்கள், தேவியுடைய சகிகளாக இருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் எங்களையும் ஒரு பொருட்டாக மதித்து அங்கே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணி அவளையும் தங்களில் ஒருவனாக எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஸோ நாங்களும் அங்கே ரொம்ப நாளைக்கு மோகத்தில் ஆழ்ந்து இருந்தோம். ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தோம் அந்த லோகத்தில். ஒரு வாட்டி அந்த தேவியை நாங்கள்லாம் ஸ்துதி பண்ண ஆரம்பித்தோம். ஸோ முதல்ல விஷ்ணு ஸ்துதி பண்ணுறார். ஸோ விஷ்ணுவோடைய ஸ்துதியை நம்ம பார்க்குறோம். இங்கே தேவி உனக்கு நமஸ்காரம், நீ தான் சச்சிதானந்த ரூபிணியாக இருக்கிறாய். ஸோ உலகம் அனைத்தையுமே உங்ககிட்ட இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். சன்னிவிஷ்டம்னு உங்கள்கிட்ட சன்னிவேஷமாக உனக்குள்ளேயே அமைந்திருக்கிறது. அது நாங்கள் இப்போ பார்க்க முடிகிறது. எல்லாமே உன்னுடைய சக்தினா வெளிப்பாடு தானே தவிர இந்த உலகங்கிறது வேறில்லை, சக்திங்கிறது வேறில்லை. ஸோ இது எங்களுக்கு எல்லாமே சர்வலோகமயமாக நீ இருக்கிறாய் என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். உன்னை தவிர வஸ்துங்கிறது எதுவுமே கிடையாது. வஸ்துங்கிறது ஒரு பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே உலகத்தில் கிடையாது. நீ ஒருத்திதாமா வஸ்து, ரியல் வஸ்து நீ தான். ஸோ அந்த சக்தி இல்லாமல் எந்த விவகாரமுமே பண்ண முடியாது. ஒரு புருஷனாக இருந்தால் கூட சக்தி இல்லாதவனாக இருந்தால் அவன் ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். அவனால் எதுவுமே பண்ண முடியாது. வித்தவுட் சக்தி எது தான் பண்ண முடியும்? அதனால் நீ பிரீத்தியோடு இந்த உலகத்தை ரட்சிக்கிறாயம்மா. எல்லா விதமான கருணையோடு கூட நீ இந்த உலகை காப்பாற்றுகிறாய். அதே மாதிரி உலகம் முடிய காலத்தில், பிரளய காலத்தில் நீயே எல்லாத்தையும் தாங்கி தரித்து கொண்டிருக்கிறாய். ஸோ மதுகையிடவர்களிடமிருந்து இந்த உலகத்தையும் எங்களையும் நீ காப்பாற்றினாய். நானோ இல்லை இந்த சிவனோ பிரம்மாவோ யாருமே உன்னை பற்றி தெரியாது. யாருக்குமே உன்னை பற்றி தெரியாது இருக்கும்போது மற்றவர்களுக்கெல்லாம் உன்னை பற்றி எப்படி தெரியும்? நான் உன்னை நினச்சி கூட பார்க்க முடியாது மற்றவர்களால். ஸோ இப்படிப்பட்ட புவனங்கள் எத்தனை தான் நீ வச்சுட்டு இருக்கேம்மா? அதே எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்களே பார்த்துன்னு வரோம். ஒரு விஷ்ணு லோகம் காட்டுற, ஒரு பிரம்மா லோகம் காட்டுற, இப்படி எத்தனை லோகங்கள் தான் உன்னிடம் இருக்கின்றதோ அம்மா தெரியலையே. உன்னுடைய இந்த ரூபமாகப்பட்டது எங்கள் மனசில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அம்மா. இவன் என்னுடைய கிங்கரன், எனக்கு வேலையாள் அப்படிங்கிற நினைப்பு எப்பொழுதுமே நீ என்னை அப்படித்தாம்மா நினைக்கணும். நானும் உங்ககிட்ட நீதான் என்னுடைய சுவாமினி நீதான், என்னுடைய தலைவி நீதான் என்று உன்னையும் நான் அதே எண்ணத்தோடு தான் நான் சேவை பண்ணணும். இது ரெண்டு இந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப், நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்பொழுதுமே இருக்கணும். உனக்குத்தான் உலகத்தில் என்னென்ன நடக்கிறது, எந்த மூலம் என்ன நடக்கிறது எல்லாமே உனக்குத்தான் தெரியும். நீ தான் சர்வைக்கதானது. சர்வைக்கர்னு எல்லாம் அறிந்தவளாக நீ தான் இருக்கிறாயம்மா. உன்னுடைய அந்த ஆர்டர் பேரில் தான் பிரம்மா சிருஷ்டி பண்ணுறார், விஷ்ணுவாகப்பட்டவர் காப்பாற்றுறார். அதே மாதிரி சம்ஹாரம் பண்ணுறது ருத்ரன் பண்ணுறாருன்னா அதுக்கு எல்லாம் காரணம் நீ தான். உன்னுடைய தூண்டுதனால்தான் இதெல்லாமே நடக்கிறதம்மா. இதுதான் சத்தியம் தேவி. இந்த பூமி தான் இந்த உலகத்தை எல்லாம் தரிக்கிறதுன்னு சொன்னால் அப்படி இல்லைம்மா, உன்னுடைய சக்தி தான் தரிக்கிறது. அதை நீ பின்னாடி சக்தி ஸ்வரூபிணியாக இருந்து இந்த உலகத்தை எல்லாம் நீ தான் தரிக்கிறாயம்மா. சூரியன் பிரகாசமாக ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் அது உன்னுடைய பிரபையோட ஒரு சின்ன அம்சம் தானம்மா. உன்னுடைய சக்தியோட அந்த வெளிப்பாடு தான் இந்த சூரியன் மூலமாக உலகத்துக்கு சக்தியாக வருகிறது. அதே மாதிரி பிரம்மாவும் விஷ்ணுவான நானும் சிவனும் எல்லாருமே உன்னுடைய பிரபாவத்தினால தான் நாங்கள் சிருஷ்டி பண்ணுறோம், ரட்சிக்கிறோம், அழிக்கிறோம். எல்லாமே உன்னுடைய அந்த பிரபாவத்தினால் தாம்மா நடக்கிறது. நாங்கள் யாருமே நித்தியமானவள் கிடையாது, நீ ஒருத்தி தான் நித்தியமானவள். ஸோ நாங்களே அப்படி இருக்கும்பொழுது மற்ற தேவர்களை பற்றி என்ன சொல்கிறது? யாருமே நித்தியமானவர்கள் நிரந்தரமானவர்கள் என்பது கிடையாது. அம்மா உன்னுடைய தயவால் தான் எனக்கு புரிஞ்சுது நான் தான் காரணம் அப்படின்னு அகங்காரத்தோடு இருந்தேன்னு. அந்த அகங்காரம்லாம் போயிடுத்துமா. இல்லாட்ட நான் தான் அனாதியானவன், நான் தான் இது காப்பாற்றுறேன், உலகத்துக்கு ஈசனாக நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கே ஆத்மாவாக இருக்கக்கூடிய எண்ணமெல்லாம் எனக்கு என்னுடைய அகங்காரம் இப்பொழுது அழிந்து விட்டது அம்மா. உன்னுடைய சந்நிதியில் வந்ததுனால இப்போ அந்த அகங்காரம் எனக்கு ஒழிந்து விட்டது. சக்தியுடையவர்களுடைய சக்தியாக நீ இருக்கிறாய், புத்தியுடையவர்களுடைய புத்தியாக நீ இருக்கிறாய். நீதான் கீர்த்தி, காந்தி, கமலா, அமலா, துஷ்டி, இப்படி பல ரூபத்தோடு நீதாமா பிரகாசிக்கிறாய். நீதான் முக்தி பிரதா, முக்தியை தரக்கூடியவளாகவும் நீயே இருக்கிறாய். நீயே காயத்ரியாகவும் வேதத்துடைய அம்சமாகவும், வேதமே நீதான். ஸோ தொமேவ ஸ்வாகா, ஸ்வாகான்னு சொல்லி யாகம் பண்ணுறச்சோ ஸ்வாகாவாக நீ தான் எடுத்துக்கொள்கிறாய். அந்த கொடுக்குற கவிசா ஸ்வதாவாக பித்ரியாகத்தில் நீ தான் ஸ்வதாவாக அந்த பாட்டு எடுக்கிறாய். ஸோ எல்லாமே உன்னுடைய அம்சமே தவிர உன்னை தவிர எதுவுமே இல்லை. ஸோ நீயே தான் அந்த அர்த்த மாத்திரை, ஓம்காரத்தில் இருக்கிறதுல அர்த்த மாத்திரை யார், அந்த பிந்து ரூபியாக யார் இருக்கான்னு பார்த்தா அது நீயே தான் அம்மா.
ஸோ வேதமோ ஆகமங்களோ எல்லாமே ஒன்றானு தான் நிறுவப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு பெரிய கடலில் தண்ணி மட்டும் தான் இருக்குது, அதில் தோன்றக்கூடிய அலைகளோ அதில் தோன்றக்கூடிய அந்த நுரைகளோ எல்லாமே மித்யா. அது எல்லாமே ஆதாரம் என்னன்னு பார்த்தா வெறும் தண்ணி. ஸோ நுரையே காணாமல் போயிடலாம், ஆனால் தண்ணி இருக்கும். ஸோ தண்ணி தான் ஆதாரமாக இருக்கிறது. அதை மாதிரி நீ தான் அந்த தண்ணி மாதிரி ஆதாரமாக இருக்கக்கூடியவள். ஸோ எல்லாரையுமே மோட்சத்துக்கு அனுப்பணும், அந்த மோட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற அர்த்தத்துக்காக வேண்டி தான் இந்த உலகத்தையே நீ சிருஷ்டிக்கிறாய். ஏன்னா அதில் போயிட்டு எல்லாம் நல்ல காரியம் பண்ணி உன்னிடம் சேர வேண்டும் அப்படிங்கிற ஜீவபாவம், அந்த அகங்காரத்தோடு கூடிய ஜீவனாக நீ பிறந்து காரியத்தை சாதிச்சுட்டு உன்னோட ஐக்கியப்படுத்தணும்னு ஆசைப்படுறாய். அதனால் நீயே ஆதாரமாக அலைகளெல்லாம் போல தான் இந்த சம்சாரம் அந்த கடலில் தோன்றிய அலைகளாக குமிழ் போன்றது. அதெல்லாம் குமிழோ இதுவோ அலைகளோ எல்லாமே காணாமல் போயிடும். கடைசியில் தண்ணி தான் ஆதாரமான தண்ணி தான் மிச்சம் இருக்கும். அதுபோல் நீ மட்டும்தான் கடைசியில் மிஞ்சுவாய் தேவி. ஸோ ஜீவர்களை இவ்வாறு நீ உன்னுடைய சிருஷ்டி பண்ணி கடைசியில் அவர்களை தனக்குள்ளே கொண்டு சம்ஹாரம் பண்ணுற பிரளயத்தில் அவர்களை எல்லாம் உனக்குள்ளேயே கொண்டு வைத்துக் கொள்கிறாய். இது என்னவோ ஒரு ட்ராமா பண்ணுற மாதிரி, ஒரு ஸ்டேஜில் ஒரு நடிகன் எப்படி நடிக்கிறானோ அதுபோல் இதெல்லாம் உன்னுடைய விளையாட்டுமா, இதெல்லாம் உன்னுடைய லீலை. ஸோ அந்த மாதிரி லீலை பண்ணிட்டு இருக்காய். ஜீவர்களை சிருஷ்டித்து திருப்பியும் தனக்குள்ளே அடக்கி கொள்கிறாய். அப்படிப்பட்ட பிரபாவம் உடையவள் நீ. மகத்தான ஆர்த்தி, பெயின், அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த மோகமயமான உலகத்திலிருந்து, மோகமயான கடல்கிறார், சம்சார கடல், அந்த கடலிலிருந்து அம்பிகை நீதான் திராதா, என்னை காப்பாற்றுவளாக இருக்கிறாய், உன்னையே நான் சரணாகதி அடைகிறேன். ஸோ இந்த ராகாதிபிகி விரச்சித்தே, ராகம்னு ரஜோகுணம், அந்த குணத்தினால்தான் அந்த சிருஷ்டி ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்ட சிருஷ்டியை தானே தமோ குணத்தினால் அடக்கி விடுறா. பீத்தத்தைன்னு சொன்னான பிரளயத்தில் அடக்கி விடுகிறாய். ஸோ ரஜோகுணத்தினால் ஏற்பட்ட சிருஷ்டியை தானே தமோ குணத்தினால் நீ அடக்கி விடுகிறாய் அம்மா. ஸோ இப்படிப்பட்ட அந்த துக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை நீ காப்பாற்ற வேண்டும். ஏன்னா பிரளய ஜலத்தில், இந்த பிரளய சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கா. இப்போ எப்படி சிருஷ்டி பண்ணுன்னு சொல்லிட்டா தேவி, என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கா. அதனால இப்போ அவர் ஸ்துதி பண்ணுறாரு. ஸோ நீ தான் எங்களை காப்பாற்றணும், இந்த துக்கமான இந்த சம்சாரத்துலேருந்து எங்களை நீ தான் காப்பாற்றணுமா, இந்த பிரளய சமயத்தில் நீ தான் காப்பாற்றணும். நமோ தேவி மகாவித்யே நமாமி சரணவ் தவ, உன்னுடைய சரணங்களை நான் பிடித்துக்கொள்கிறேன், என்னை காப்பாற்று. சதா ஞான பிரகாசம் மே தேகி, எப்பொழுதும் எனக்கு ஞான பிரகாசத்தை நீ அளிக்க வேண்டும். சர்வார்த்ததே சிவே, சர்வார்த்ததேன்னு புருஷார்த்தங்களை, எல்லா புருஷார்த்தங்களையும் அளிக்கக்கூடியவள் நீ. அதாவது இகலோகத்துக்குள்ள 3 புருஷார்த்தம், பரலோகத்துக்குள்ள 1 புருஷார்த்தம். இது திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். தர்ம அர்த்த காம, அது இந்த லோகத்து புருஷார்த்தம்னா நமக்கு நன்மை செய்யக்கூடியவை, அதான் புருஷார்த்தம். ஸோ தர்மத்தினால நமக்கு நன்மை கிடைக்கும், இந்த லோகத்துலேயும் கிடைக்கும், செத்தப்புறம் அந்த லோகத்துலேயும் நமக்கு இந்த தர்மம் கண்டினியூ ஆகும். அர்த்தம் காமங்கிறது இந்த லோகத்தில் மட்டும் நமக்கு பிரயோஜனப்படும். அர்த்தங்கிறது பணம் பொருள் எல்லாம், அதெல்லாம் இந்த லோகத்துக்கு உபயோகப்படும், அதுவும் நமக்கு நன்மை செய்யக்கூடியது. காமம்னு நம்ம வேண்டிய விருப்பங்கள், அதாவது சாஸ்திரத்துக்கு உட்பட்ட விருப்பங்கள், அதெல்லாம் நமக்கு நன்மை பயக்கக்கூடியவை. ஸோ இதெல்லாம் இந்த லோகத்தில் கிடைக்கக்கூடிய புருஷார்த்தங்கள். செத்தப்புறம் கிடைக்கக்கூடிய புருஷார்த்தம் மோட்சம். ஸோ தர்ம அர்த்த காம மோட்சம், அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு, இதான் தமிழில் 4 சொல்லுவோம். ஸோ இதை 4மே கொடுக்கக்கூடியவள் நீ, அதை அடைய வேண்டும் தேவி, உன்னையே நான் பிரார்த்திக்கிறேன்னு விஷ்ணு தன்னுடைய ஸ்துதியை முடிக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மா ஸ்துதி பண்ண போகிறார். இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.